வணக்கம் வியாபார நண்பர்களே. இந்த பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் டூர். நான் ஹோல்சேல் பண்ண போகிறேன். அதாவது டன் கணக்கில் எடுத்து தமிழ்நாட்டில் சேல் போகிறேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு. சிறிய அளவில் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டிலே கூட எத்தனையோ ஹோல்சேல் வியாபாரிங்கிறாங்க, அவங்ககிட்ட எடுத்துங்க. நான் போய் ஹோல்சேல் தான் பண்ண போகிறேன்றவங்க மட்டும்தான் இப்போ இந்த பதிவு. அது மட்டும் இல்லாமல், நாங்கள் பல சரக்கு வந்து தமிழ்நாட்டில் எடுத்து கொடுக்குறோம், வெளி மாநிலத்திலிருந்து. அதில் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகாது. அதாவது ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. யார் வேணால் இறங்கி பண்ணலாம். லாஸ் ஆகாத பிஸ்னஸ்னால் அது பூண்டு தான். அதுக்காக தான் இதை வந்து டூராக கனெக்ட் பண்ணியிருக்கோம். மற்ற பொருள் நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் கிடையாது. அது இல்லாமல் உங்களுக்கு லாஸ் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பூண்டு தொழில் வந்து அப்படி கிடையாது. ஒரு வாட்டி வாங்கி வச்சிங்கன்னா கூட நீங்கள் விற்கிறீங்களோ இல்லையோ, அது குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து ஒரு ரூ. 25 ஏறி இருக்கும். ஸோ அதுக்கடுத்த மந்த்து பார்த்திங்கன்னா ஒரு 25 மினிமம் இப்படி ஏறிட்டு வரும். திடீர்னு மழை, போக்குவரத்து ரொம்ப தடைப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ரூ. 10 ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் ரூ. 90 ரூ. 120 எடுத்த சரக்கெல்லாம் இப்போதைக்கு, அதாவது இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்திங்கன்னா அது ரூ. 250 விற்கிது. ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 50 130 வந்து ஒரு கிலோ மேலே ஏறி இருக்குது. இதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஒரு மீடியம் சைஸ் பூண்டே ஒரு 3A 2A ஒரு 350 400 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே 4A எல்லாம் தான் பார்த்திங்கன்னா 400 மிச்சமாக தான் போகும். ஸோ இது பார்த்திங்கன்னா பூண்டு தொழிலில் எடுத்து ஸ்டாக் வைக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு சரியான வாய்ப்பு. அதே மாதிரி நான் தொழில் கற்றுக்க போகிறேன், நான் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தரோம். அதே மாதிரி இந்த பயிற்சி எப்போனா 20/7/2024 அன்று, அதாவது 20ஆம் தேதி சனிக்கிழமை வந்து இந்த டூர் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த 20ஆம் தேதி சனிக்கிழமைன்னா, நம்ம வந்து சனிக்கிழமை கிளம்பும்போது டைரெக்டாக போயிட்டு ஸ்பாட்டுக்கு சேரும்போது திங்கக்கிழமை இருக்கும். சனிக்கிழமை இங்கேருந்து கிளம்புறோம்னா ஞாயிற்றுக்கிழமை மும்பை போயிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மும்பையில் ஏறினா திங்கக்கிழமை காலையில் மண்டியில் ஷார்ப்பாக இருப்போம். அதுதான் வந்து சனிக்கிழமை இதை கண்டக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இது வந்து ஏன் திங்கக்கிழமை போய் மண்டியை பார்க்கணுன்னா, வெளி மாநிலத்தில், அதாவது மத்திய பிரதேசம் வேறு மாநிலத்திலலாம் பார்த்திங்கன்னா திடீர்னு லீவ் விடுவாங்க. வியாழன் வெளியில் போய் சிக்கிக்கிட்டிங்கன்னா லீவ் விட்டாங்கன்னா 2 நாள் வந்து எக்ஸ்ட்ரா லீவ் ஆகிடும். நம்ம போன வந்து பிளான் வந்து ஒரு வாரம் தான், 10 நாள் இருக்க வேண்டியதாக சூழ்நிலை மாறிடும். அதனால தான் எப்போவுமே டூர் போட்டோம்னா திங்கள் செவ்வாய் புதன் இதை வந்து மண்டியில் சரக்கு எடுக்கிறதுக்கு, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்குலாம் இந்த டைம் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் இந்த டைம் கூப்பிட்டு போகிறோம். வர விருப்பப்படுறவங்க, அதாவது நான் பிஸ்னஸில் வந்து புதுசாக கற்றுக்க போகிறேன், ஒரு புது தொழிலை கற்றுக்க போகிறேன்றவங்க இந்த இதுக்கு வரலாம். அவங்க மட்டும் ஃபோன் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்றவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து நாங்கள் பிஸ்னஸை ட்ரைனிங் கொடுக்குறோம். ரீட்டைல் பண்ணுறவங்களுக்கு இது வந்து செட் ஆகாது. நீங்கள் வந்து லோக்கல்லே யாராவது நல்ல வியாபாரி இருப்பாங்க, ஹோல்சேல் பண்ணுறவங்க, அவங்ககிட்ட சரக்கு எடுத்துக்கங்க. அதே மாதிரி இந்த டூருக்கு வரவங்க ஃபோன் பண்ணாதீங்க. இந்த கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் வந்து வாட்ஸ்அப்பில் வாங்க. நாங்கள் சப்போஸ் நான் வந்து ஃபோன் எடுக்க முடியாதுனாலும் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். பிஸ்னஸ் டூருக்கு வரவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் வாங்க. மற்றபடி பொருள் பற்றி தரம் கேட்குறது அதெல்லாம் ஃபோன் நம்பருக்கே வாங்க. அது ஏன் அப்படின்னா, நான் நிறைய டைமில் வந்து ஃபோன் எடுக்க முடியறதில்ல, உங்களை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் என்ன சொல்ல வரீங்க, நீங்கள் டூருக்கு வரீங்கன்னா வாட்ஸ்அப்பில் தயவு செஞ்சு வாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நாங்களும் சப்போஸ் அந்த டைமில் மிஸ் பண்ணிட்டாலும் நெக்ஸ்ட் டைம் உங்களை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அது ஈஸியாக இருக்கும் எங்களுக்கும். அதேமாதிரி பிஸ்னஸ்லாம் நான் தொடர்ந்து முயற்சி பண்ணி பெருசாக வரேன்றவங்க மட்டும் ஃபோன் பண்ணுங்கள். மற்றபடி ஃபோன் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.